வணக்கம் நேயர்களே, நான் ஜேபி லோகேஷ் பேசுகிறேன். இது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பைத்தானில். ஏற்கனவே நான் 15 நிமிஷம் வீடியோவாக இதை போட்டிருந்தேன். ஆனால் இந்த வீடியோ அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். இதில் லிங்க்டு லிஸ்ட், பபிள் சார்ட் மாதிரியான புது கான்செப்டுகளை இந்த வீடியோவில் நுழைச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை புரியும் விதமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு பலன் அளிக்குதா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவித்தாதான் அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வருவேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் வேணும்னா தயவுசெய்து இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த சேனல் இன்னும் வளரணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை கொண்டவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸை பற்றி நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாமே நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். வேலைக்கு போகிற இடத்துல இன்டர்வியூஸில் இந்த மாதிரி கேட்குறாங்க. இது எதுக்கு கேட்குறாங்க? இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னால் என்ன? இது எதுக்கு பெரிய கம்பெனிஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுக்கு அப்படின்ற கேள்வி இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு முதல்ல நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை புரிய வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். நம்மக்கிட்ட செங்கல் அல்லது ஏதோ ஒரு கல் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒரு செவரோ அல்லது ஏதாச்சும் ஒரு கட்டட பகுதியை உருவாக்க முடியும். மரக்கட்டைகள் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தேவைப்படுற ஃபோட்டோ ஃப்ரேம் மற்றும் நாற்காலிகள் சம்மந்தப்பட்ட பொருட்களை உருவாக்க முடியும். இரும்பு கம்பிகள் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டோடைய கட்டுமான பணிக்கு சப்போர்ட் கொடுக்க பயன்படுத்த முடியும். இப்படி ஒவ்வொரு கட்டுமான பொருட்களுக்குமே ஒரு பலன் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். இதே மாதிரி தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம ஒரு தகவலை உருவாக்குறதுக்கும் அதை சரியான முறையில் அடுக்கிறதுக்கும் பயன்படுறது. உதாரணத்துக்கு அரேஸ், லிஸ்ட், ட்ரீஸ், இதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சரியான ஒரு ப்ரோக்ராமை உருவாக்க முடியும். அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சில வேலைகளை ஈஸியாக முடியறதுக்கும் பர்ஃபார்மன்ஸை கெடுக்காத வகையில் அது வேலை செய்யும். இப்போ அல்காரிதம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அல்காரிதம்ஸ் கிட்டத்தட்ட ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு வீட்டோடைய திட்டம். இந்த வீட்டு திட்டம் சரியாக இருந்துச்சுன்னா தான் ஜன்னல் எங்கே வருது, செவுரு எங்கே வருதுன்னு எல்லாமே தெரியும். இந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி வீட்டு கட்டுமான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி சுவர், வீட்டுக்கு தேவையான மரப்பொருட்கள், அப்புறம் ஸ்டீல் சப்போர்ட், இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான வீடை உருவாக்குதோ அதே மாதிரி தான் இந்த அல்காரிதம்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்களை பயன்படுத்தி டேட்டாவை எளிமையாக கையாளுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம்களை உருவாக்க பயன்படுது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க. அந்த லிஸ்ட்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா இந்த அல்காரிதம்ஸ் சரியான முறையை கடைபிடிச்சு அந்த டேட்டாவை எடுக்க நினச்சாதான் சீக்கிரம் எடுத்துகிட்டு வரும். இல்லைன்னா அது ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு ப்ரோக்ராமுடைய பர்ஃபார்மன்ஸையே கெடுத்து விட்டுரும். இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அல்காரிதம்ஸையும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் இணைச்சி நம்ம ப்ரோக்ராம்களை எழுதுகிறோம். ஆக ப்ளூ பிரிண்ட்டும் வீட்டு கட்டுமான பொருட்களும் சேர்ந்து எப்படி ஒரு கச்சிதமாக ஒரு வீட்டு கட்டுற பணியை எப்படி முடிக்குதோ அதே மாதிரி தான் அல்காரிதம்ஸும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் இணைஞ்சி பலமான வேகமாக செயல்படக்கூடிய ப்ரோக்ராம்களை உருவாக்குது. இப்போ உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை எதுக்கு நம்ம கம்பெனிஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் சரியான எஃபிஷியண்ட்டான, அதாவது வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை உங்களால் எழுத முடியும்னு நினைக்கிறாங்க. இல்லைனா உங்கள் ப்ரோக்ராம்ஸ் வீக்காக இருக்கலாம், பாதுகாப்பே இல்லாமல் இருக்கலாம், மெமரி எஃபிஷியன்ட், அதாவது மெமரியை சரியாக பயன்படுத்தாத ப்ரோக்ராமாக இருக்கலாம், நாளைக்கு பிரச்சனையை வர வைக்கக்கூடிய ப்ரோக்ராமாக இருக்கலாம்னு கருதுறாங்க. அதனால தான் உங்களுக்கு முதல்ல இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் எல்லாம் புரிஞ்சால் நீங்கள் சரியான ப்ரோக்ராம் எல்லாம் அவங்களுடைய சாஃப்ட்வேர்களுக்கு எழுதுவீங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இன்டர்வியூஸில் இது வைக்கப்படுது. சரி, இதோடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஆனால் இதை எப்படி கற்றுக்கிறது? நானும் பல வெப்சைட்களில் பார்க்குறேன், பல கோர்சஸ்களில் பார்க்குறேன், பல யூடியூப் வீடியோக்கள்லாம் பார்க்குறேன். எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது, எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகணுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். இந்த டிஎஸ்ஏவை எப்படி கற்றுக்கிறது? முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தணும். அதாவது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கணும். உதாரணத்துக்கு பைத்தான், C++, ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பைத்தான் தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை முதல்ல படிக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் உதாரணத்துக்கு அரே, லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக்,
கியூ இதெல்லாம் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அல்காரிதம்ஸை பற்றி படிக்கணும். அல்காரிதம்ஸ்னா லீனியர் சர்ச், பைனரி சர்ச், பபிள் சார்ட், அப்புறம் இன்னும் என்னென்ன விதமான அல்காரிதம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும். இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து படிப்படியாக கற்றுக்கிட்டா தான் உங்களால் டிஎஸ்ஏவை முழுமையாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானுங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி தான் டிஎஸ்ஏவை கற்றுக் கொடுக்குறோம். அப்போது பைத்தான் தான் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு சரியான லாங்குவேஜா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு கருவி. இந்த மாதிரி ஜாவா, C++, சி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருவிகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எது தெரியுமோ, எது ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்களோ அந்த கருவியை எடுத்துக்கோங்க. எந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எழுதுனீங்கனாலும் இதே டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், இதே அல்காரிதம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, இதுதான் ரொம்பவே டாப்பான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கருதப்படுது. ஏஐ, மெஷின் லேர்னிங் மற்றும் பல துறைகளில் பைத்தான் ரொம்ப பிரபலமான ஒரு லாங்குவேஜாக இருக்கிறதால தான் இதில் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறது ரொம்பவே நல்லதாக நான் நினச்சேன். ஒருவேளை உங்களுக்கு பைத்தான் தெரியலனா என்னுடைய யூடியூப் சேனலில் 1 hour பைத்தான் கோர்ஸ் ஒன்று வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ பைத்தானை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஈஸி தான். சரி, வாங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை கற்றுக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அந்த பைத்தான் வெப்சைட் வந்து நிற்கும். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி டவுன்லோட்ஸ் பேஜுக்கு போங்க. அதில் வந்து உங்களுக்கு செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நான் பயன்படுத்துறது விண்டோஸ். ஸோ விண்டோஸில் நான் வந்து இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போது உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பைத்தான் இருக்குதா இல்லையான்றதை உறுதி செய்யறதுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பைத்தான் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி இப்படி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பொருத்தியிருக்கிற பைத்தானுடைய வெர்ஷன் நம்பர் என்ன அப்படின்றத காட்டும். இது வேலை செஞ்சாலே உங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு எடிட்டரை பொருத்தணும். நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் பயன்படுத்துகிறேன். ஆக VS கோடுன்னு டைப் பண்ணுங்கள். விஷுவல் ஸ்டுடியோ கோட் வெப்சைட் வரும். அதில் டவுன்லோட் பேஜில் போயிட்டு இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் வேலை செய்யறதுக்கான ஒரு ஃபோல்டரை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த ஃபோல்டரை நான் ஏற்கனவே வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டேன். இதில் சில ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கேன். இதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நான் GitHub ரெபாசிட்டரி லிங்க்கில் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த ஃபோல்டரை நான் VS கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் நம்மளோட இந்த ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது அரே. இந்த அரே ப்ரோக்ராம் வந்து பார்க்குறீங்க பைத்தானில். பார்த்தீங்கன்னா இதோடைய சின்டாக்ஸை முதல்ல நான் உங்களுக்கு விளக்குறேன். முதல்ல வந்து அரேவை உருவாக்குறது நம்ம இப்படி தான் உருவாக்கும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அரே எலிமெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. அப்புறம் இதிலேருந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண நினைக்கிறோம். அப்புறம் அதில் இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட்டோடைய வேல்யூவை மாற்றணும்னு நினைக்கிறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமோடைய வேலை. சரி இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எப்படின்னா, Ctrl+Backtick கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த டெர்மினலை நீங்கள் வலது பக்கமாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இடது பக்கம் நம்ம இந்த ப்ரோக்ராமை முழுசாக பார்க்க முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த கான்டெக்ஸ்ட் மெனு வருது. அதில் பேனல் பொசிஷன் வந்து ரைட் அப்படின்னு கொடுத்தா இது வலது பக்கம் போயிடும். இப்போ நம்மளால் இந்த ப்ரோக்ராமை கிளியராக பார்க்க முடியுது. இப்போது நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை பார்க்க வேண்டியது. அதுக்கு நீங்கள் பைத்தான் அப்படின்ற கமாண்டுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராம் ஃபைலோடைய பெயரை கொடுக்கணும். ஆக இதை நான் வந்து கொடுக்குறேன், arrayexample.py அப்படின்னு சொல்லி. ஆக எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு இங்கே ஒரு அவுட்புட் தெரியுது. ஆனால் இந்த அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கணும். இந்த 30ன்ற அவுட்புட் இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வருது. ஏன்னா இது அரேவோடைய 2வது இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை காட்டுது, அதாவது 30. அடுத்த அவுட்புட் வந்து இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து, ஏன்னா இங்கே நம்ம மொத்த அரேவையுமே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தொடக்கத்தில் இந்த 2வது இண்டெக்ஸில் இருந்த 30ன்ற வேல்யூ அதுக்கப்புறம் 35ன்னு மாறி இருக்குது இந்த அவுட்புட்டில். ஏன்னா இங்கே இடையில நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை வந்து மாற்றிட்டோம். ஆக 30லேருந்து 35க்கு இங்கே மாற்றிட்டதால் அவுட்புட்டில் இங்கே 35ன்னு காட்டுது. ஆக இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட். இப்போது இதை இன்னும் நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அரேங்கிறது ஒரு வகையான டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் ஒரே மெமரியில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூக்களை நீங்கள் பதிவு பண்ண முடியும். ஆக இந்த தகவல் எல்லாத்தையுமே நம்ம வந்து அரே எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டோடைய பொசிஷன், அதாவது அது அமர்ந்து இருக்கிற இடத்த நம்ம அரே இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட அரே எலிமெண்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கோ அல்லது நீக்கிறதுக்கோ இந்த அரே இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்தப்படுது. சரி, இப்போது ஒரு அரே எலிமெண்ட்டை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது அணுகிறது? ஒரு அரேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதோடைய அரே இண்டெக்ஸை நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். ஆக இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி அரே ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோ அது அரேவில் இருக்கிற 2வது இண்டெக்ஸ் கொண்ட வேல்யூவை எடுக்க முயற்சிக்குதுன்னு அர்த்தம். இங்கே அரேவுடைய இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4. இதில் 2வது இண்டெக்ஸில் தான் அந்த 30ன்ற வேல்யூ பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ஒரு வேல்யூவை தான் வெளியிடும். அப்படி தான் நீங்கள் அந்த அவுட்புட்டை பார்த்தீங்க. ஒரு எலிமெண்ட்டோடைய வேல்யூவை எப்படி நம்ம மாற்றி அமைக்கிறது? இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட்டோடைய வேல்யூவை மாற்ற போகிறோம். அதுக்காக அரேயில் 2 அப்படின்ற இண்டெக்ஸை கொடுத்து அதுக்கான ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறோம், 35ன்னு. இந்த ஒரு அரேயில் 2வது இண்டெக்ஸில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 தான். அப்போ அது நீக்கப்பட்டு நம்ம அசைன் செஞ்ச 35ன்ற வேல்யூ தான் நமக்கு அங்கே இருக்கும். அதனால தான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த வேல்யூ 35ன்னு மாறி இருந்தது. இப்போ உங்களுக்கு இந்த 2 அவுட்புட்டும் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த 30ங்கிற அவுட்புட் வந்ததுக்கும் இந்த 30 எப்படி 35ஆக மாறுச்சுன்ற விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து லிங்க்டு லிஸ்ட்டுன்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரேன்ற டேட்டா ஸ்ட்ரக்சரை பயன்படுத்துவீங்க. இந்த லிங்க்டு லிஸ்ட்டுங்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் மாதிரி டேட்டா இணைஞ்சிக்கிட்டே போகும் ஒரே திசையில். ஆனால் அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிய வைக்கலான்றதை நான் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பலன் அளிக்குதா இல்லையான்றதை வீடியோவில் சொல்லுங்கள். அப்போ தான் இதே மாதிரி இன்னும் நிறைய கான்செப்ட்ஸை நான் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ வாங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இந்த லிங்க்டு லிஸ்ட் கான்செப்டை. இந்த ஒரு பதிவில் நம்ம லிங்க்டு லிஸ்ட்டுன்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம பதிவு செய்கிறது எல்லாத்தையும் நோட் அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த நோட்கள் எல்லாம் ஒன்றுக்கடுத்து ஒன்று அப்படின்ற மாதிரி இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு நோட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே டேட்டான்னு ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த டேட்டாங்கிறது நீங்கள் பதிவு செய்கிற வேல்யூ. நெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க். எதுக்குன்னா அடுத்த ஒரு நோடை இணைக்கிறதுக்கு. இதே மாதிரி இந்த நோடுக்கு அப்புறம் இன்னொரு நோட் அப்படின்ற விதத்தில் இந்த லிங்க்டு லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போது மேலே ஒரு எக்ஸாம்பிளில் 10, 20, 30 அப்படின்ற ஒரு அவுட்புட் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஒரு அவுட்புட்டை ஒரு ரியல் ப்ரோக்ராமில் எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது லிங்க்டு லிஸ்ட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம். இதை சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ப்ரோக்ராமோடைய எக்ஸிக்யூஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே தான். இந்த லிங்க் லிஸ்ட்டோடைய கிளாஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறோம். அப்போ எக்ஸிக்யூஷன் இங்கேருந்து இந்த கிளாஸுக்கு போகும். இந்த கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கும் போது இந்த இனிட் மெத்தடில் இந்த ஆப்ஜெக்டோடைய ஹெட் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்குள்ள நன் அப்படின்ற வேல்யூ செட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் LL அப்படின்ற அந்த வேரியபிள் பேரில் உள்ளே வந்துடும். அந்த ஆப்ஜெக்டில் இப்போ அப்பெண்ட் மெத்தட் நிச்சயமாக இருக்கும். அந்த அப்பெண்ட் மெத்தடை கால் பண்ணும்போது நம்ம 10 அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம அனுப்புறதால அது இந்த அப்பெண்ட் மெத்தடில் டேட்டான்ற பேரில் சேரும். அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நோடை உருவாக்க போகிறோம். அதுக்கு தான் இங்கே நோடு கிளாஸை பயன்படுத்துகிறோம். இப்போ எக்ஸிக்யூஷன் இங்கேருந்து நோடு கிளாஸுக்கு போகும். அந்த நோடு கிளாஸில் இனிட் மெத்தடில் டேட்டான்ற ஃபீல்டில் நம்ம பதிவு செஞ்ச அந்த 10ன்ற வேல்யூ போய் பதிவாகும். அப்புறம் நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஃபீல்டில் நன் அப்படின்ற வேல்யூ செட் ஆயிரும். இப்போ நம்ம உருவாக்கின இந்த புது நோடில் பார்த்திங்கன்னா 10ன்ற ஒரு வேல்யூ இருக்கும், நெக்ஸ்ட்டுன்ற ஃபீல்டில் நன் அப்படின்ற வேல்யூ இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. ஹெட் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டோடைய ஃபீல்டில் நன்னுன்ற வேல்யூ இருக்கணும், அதாவது வேல்யூ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்போது இங்கே ஏற்கனவே நன்னுன்ற வேல்யூ தான் இருக்குன்றதால கண்டிப்பாக இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகும். அதன்படி இந்த ஹெட் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் நம்ம இங்கே புது நோடை ஸ்டோர் பண்ணுறோம். அப்போது என்ன நடக்கும், இந்த ஹெட்டில் நம்ம உருவாக்கின இந்த புது நோட், அதாவது நோட் 1 பதிவாயிரும். இப்போ அப்பெண்ட் மெத்தடோடைய ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சுது. அடுத்து இந்த லைனுக்கு வரும். இந்த லைனில் திரும்பவும் இந்த ஆப்ஜெக்டோடைய அப்பெண்ட் மெத்தடை கால் பண்ணுறோம். ஆனால் இந்த தடவை 20ன்ற ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பப்படுது. ஆக இங்கே டேட்டாவில் 20 போகும். அதுக்கு ஒரு நோட் உருவாக்கப்படும். அந்த நோடை நம்ம நோட் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த நோட் 2ல் டேட்டா ஃபீல்டில் 20ன்ற வேல்யூ இருக்கும், நெக்ஸ்ட் ஃபீல்டில் நன் வேல்யூ இருக்கும். வழக்கம் போல் அடுத்து இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் நடக்குது. அந்த இஃப் கண்டிஷனில் இந்த ஆப்ஜெக்டோடைய ஹெட் ஃபீல்டில் நன் வேல்யூ இருக்கணும்னு எதிர்பார்க்குது, ஆனால் இருக்காது. ஏன்னா
ஹெட் ஃபீல்டில் நோடு 1 பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா? ஆக இந்த ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆக வாய்ப்பில்லை, அதனால் ஃபால்ஸ். ஆக உங்களுக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஆக இங்கே எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எக்ஸிக்யூஷன் படி பார்த்தா லாஸ்ட்டுன்ற வேரியபிளில் இந்த ஹெட் ஃபீல்டில் என்ன நோடு வச்சுருந்தோமோ அந்த நோடை வந்து அதை பதிவு பண்ணிடுறோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு while ஸ்டேட்மெண்ட், அதில் இந்த லாஸ்ட்டில் நெக்ஸ்ட்டுன்ற ஃபீல்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபீல்டில் வேல்யூ இருக்குதான்றதை சோதிக்குது. அப்படி இருந்தால் தான் இந்த while லூப் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் இங்கே நெக்ஸ்ட் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் நன் வேல்யூ தான் இருக்கும்ன்றதால இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக வாய்ப்பு இல்லைன்றதால எக்ஸிக்யூஷன் இங்கேருந்து இங்கே வந்துடுது. இங்கே நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்ச இந்த புது நோடை வந்து இந்த லாஸ்ட்டோடைய நெக்ஸ்ட் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணும். அப்போ இங்கே நோட் 1 நன் ஃபீல்டு அழிக்கப்பட்டு அதுக்கு பதிலாக நம்ம உருவாக்குன நோட் 2 ஸ்டோர் செய்யப்படுது. இப்படி தான் ஒரு நோட் இன்னொரு நோடோட இணைக்கப்படுது. இப்போ திரும்பவும் இந்த அப்பெண்ட் மெத்தடோடைய ஃபங்க்ஷன் கால் முடியுது. இப்போ இந்த லைனுக்கு வரும். மறுபடியும் இந்த ஆப்ஜெக்டோடைய அப்பெண்ட் மெத்தட் கால் செய்யப்படுது. ஆனால் இந்த தடவை 30ன்ற ஒரு ஆர்குமெண்ட்டோட. இப்போ இந்த டேட்டாவில் 30ன்ற வேல்யூ போகும். அதுக்குன்னு ஒரு நோடு உருவாக்கப்படும். அதை நம்ம நோட் 3ன்னு வச்சுக்கலாம். இந்த நோடை பொறுத்த வரைக்கும் டேட்டான்ற ஃபீல்டில் 30ன்ற வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீல்டில் நன் வேல்யூ இருக்கும். மூணாவது தடவையும் இந்த அப்பெண்ட் ஃபங்க்ஷன் கால் முடியுது. ஆக அடுத்த லைன் print_list அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஆப்ஜெக்டில் இருக்குது. எதுக்குன்னா அவுட்புட்டை காட்டுறதுக்கு. ஆக இப்போ எக்ஸிக்யூஷன் இங்கே வந்து நிற்கும் இந்த ஃபங்க்ஷனில். இதில் இந்த ஆப்ஜெக்டுடைய ஹெட் ஃபீல்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து கரண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே பதிவு செய்கிறோம். இந்த ஹெட் ஃபீல்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட் 1 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே டேட்டான்ற ஃபீல்டில் 10ன்ற வேல்யூ இருக்குது. இப்போ இந்த கரண்ட் வேரியபிளை while லூப்பில் போடுறோம். இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்கள் எக்ஸிக்யூட் ஆகும். அதில் முதல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன். அதில் கரண்ட் வேரியபிள்குள்ளே இருக்கிற டேட்டான்ற ஃபீல்டில் என்ன வேல்யூ இருக்குதோ அதை வெளியிடுறோம். அதோடு அதுக்கு பக்கத்தில் இந்த ஆரோ சிம்பிள். ஆக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட்டாவில் வந்து 10ன்ற வேல்யூ இருக்கிறதால இந்த இடத்துல 10 அப்புறம் இந்த ஆரோ வேல்யூ பக்கத்துலேயே வந்து வரும். இப்படி தான் இந்த பிரிண்ட் அவுட்புட் வருது. இங்கே நீங்கள் கீழே பார்க்குறது. இப்போ அடுத்ததாக இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் வரும். ஆக அந்த இடத்துல மறுபடியும் இந்த கரண்ட்டில் இருக்கிற வேல்யூவை நம்ம மாற்றுறோம். என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஃபீல்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம இந்த கரண்ட்டுக்குள்ளே கொண்டு வரோம். ஆக இந்த நெக்ஸ்ட்டுன்ற ஃபீல்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க். எதுக்குன்னா அடுத்த ஒரு நோடை அதில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். ஆக இந்த நோட் 2 தான் போய் இங்கே இந்த கரண்ட்டில் உட்காருது. இப்போ கரண்ட்டுக்குள்ளே இந்த நோட் 2 தான் இருக்குது. இப்போ கரண்ட்டில் வேல்யூ இருக்கிறதால நிச்சயமாக இந்த while திரும்பவும் ரன் ஆகும். அப்போது இந்த லூப்பில் நோட் 2 தான் இந்த கரண்ட்டுக்குள்ளே இருக்குன்றதால இந்த டேட்டா ஃபீல்டில் 20ன்ற வேல்யூ இருக்கும். ஆக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் படி 20 அப்புறம் அந்த ஆரோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும். அப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த 20 ஆரோ வந்திருக்கு அவுட்புட்டில். இப்போது அடுத்து வந்து இந்த கரண்ட்டில் நெக்ஸ்ட் ஃபீல்டை எடுத்து திரும்பவும் இந்த கரண்ட் வேரியபிள்குள்ளவே அசைன் பண்ணுறோம். இந்த தடவை நெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க் தான். அது எதுக்குன்னா இந்த நோட் 3க்கு. இப்போது இந்த நோட் 3 தான் போய் இந்த கரண்ட் வேரியபிளில் உட்காரும். இப்போது while லூப் திரும்பவும் ரன் ஆகும். ஏன்னா கரண்ட்டில் வேல்யூ இருக்குது. இந்த தடவை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கரண்ட்டில் டேட்டா ஃபீல்டை ஆக்சஸ் பண்ணோம். ஆக இந்த தடவை நம்ம கரண்ட்டில் வச்சுருக்கிற நோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட் 3 தான். அதில் டேட்டா ஃபீல்டில் 30ன்ற வேல்யூ இருக்குது. ஆக இங்கே அவுட்புட்டில் வந்து 30 அப்புறம் கூடவே அந்த ஆரோ சிம்பிள் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் ஃபீல்டை கரண்ட் வேரியபிள்குள்ளே ஆக்சஸ் பண்ணி வைக்கிறோம். ஆக இந்த நெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிறது நன்னுங்கிற வேல்யூ. இதுதான் போயிட்டு இந்த கரண்ட்டில் இப்போ பதிவு செய்யப்படுது. இப்போ கரண்ட்டில் நன் இருக்குது அப்படின்றதால இனிமேல் இந்த while லூப் ரன் ஆகாது, ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆன பிறகு அதோடைய எக்ஸிக்யூஷன் அடுத்த லைனான இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். நன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது. அதுதான் அவுட்புட்டில் வரும். அப்படி தான் இந்த 2 அவுட்புட்டையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு நோட் அடுத்த ஒரு நோடோடு இணைக்கப்பட்டுக்கிட்டே போகும். எத்தனை சேர்க்குறோமோ அத்தனை இப்படி வந்து சேர்ந்துக்கிட்டே வரும். இதனால தான் இதை வந்து லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இது வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட். ஒரே ஒரு நோடை மட்டும்தான் ஒரு நோட் பதிவு செய்யும். அந்த மாதிரி விதத்தில் இந்த லிஸ்ட் இருக்கிறதால தான் இதை சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த லிங்க் லிஸ்ட் பற்றி ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
அரே அப்புறம் லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்போ பயன்படும்? இது எல்லாமே வந்து ஒரு பொருள் மாதிரி தான். இந்த பொருளை பயன்படுத்துகிறதே அல்காரிதம்ஸ் தான். அல்காரிதம்ஸுன்றது என்னென்னா ஒரு வழிமுறை, ப்ரோக்ராமிங் வழிமுறை. கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னா அதுதான் அல்காரிதம் சொல்லலாம். எதை வச்சு நம்ம கட்டுவோம்? அந்த வீட்டுக்கான பொருட்கள், அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போது நம்ம வந்து அல்காரிதம்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அல்காரிதம்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்களை பயன்படுத்தி வித்தியாசமான முறையிலலாம் சில வேலைகளை செய்யும். ஓகேங்களா? அதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது லீனியர் சர்ச்ன்ற ஒரு அல்காரிதம்ஸ். அது எப்படி வேலை செய்யுது, அது எதுக்கு பயன்படுத்துகிறோன்றதெல்லாம் வந்து இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். இது லீனியர் சர்ச் அல்காரிதம். இந்த அல்காரிதம் வந்து ஒரு சிம்பிளான சர்ச் அல்காரிதம் தான். ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை லிஸ்ட்டில் இருந்தோ அல்லது ஒரு அரேல இருந்தோ கண்டுபிடிக்க உதவும். இது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்றத ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சோஃபா இருக்குது. நீங்கள் டிவி ரிமோட்டை அந்த சோஃபாக்குள்ளே எங்கேயோ தொலைச்சிட்டீங்க. நீங்கள் அந்த சோஃபாக்குள்ளே இருந்து ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிக்கிறீங்க. முதல் பொருள் ஒரு டெடி பேர் பார்க்குறீங்க. இது வந்து டிவி ரிமோட் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மறுபடியும் போய் தேட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஒரு பொருள் கிடைக்குது, அது கீ. ஆனால் இதுவும் வந்து ரிமோட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்கள் தேடலை ஆரம்பிக்கிறீங்க. கடைசியாக உங்களுக்கு ரிமோட் கிடைக்குது. ஆக நீங்கள் தேடினது இந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தேடுதலை முடிச்சிடுறீங்க. இதே மாதிரி தான் லீனியர் சர்ச். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அரேவோ அல்லது லிஸ்ட் எலிமெண்ட்ஸையோ ஒவ்வொன்றையும் எடுத்து நீங்கள் கொடுத்த டார்கெட் வேல்யூ தானா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணும். நீங்கள் கொடுத்த அந்த வேல்யூவை அந்த அரேக்குள்ளேருந்து அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த தேடுதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் லீனியர் சர்ச். இப்போ நம்ம பார்க்குறது வந்து லீனியர் சர்ச் ப்ரோக்ராம் பைத்தானில் எழுதப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணோன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வேல்யூவை ஒரு அரேக்குள்ளே இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க உதவும். அப்படி கண்டுபிடிச்சதுன்னா அது எந்த ஒரு அரே இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 30ன்றது வந்து 2வது இண்டெக்ஸ், அதாவது 0, 1, 2 2வது இண்டெக்ஸில் தானே இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஆக பைத்தான் linear search.py அப்படின்னு சொல்லி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு இங்கே 2ன்ற வேல்யூ தான் வந்திருக்குது இல்லையா? ஆக நான் சொன்ன மாதிரி இது 2வது இண்டெக்ஸில் இருக்குன்னு அது கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு. ஆனால் அது எப்படி கண்டுபிடிச்சதுன்றதை நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம லீனியர் சர்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஒரு அரேவை கொடுக்குறோம், ஒரு நம்பரை கொடுக்குறோம். அப்போது இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் ஆகுது. உள்ளே வரும்போது ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட். அந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன்லேருந்து நம்பர்களை எடுத்துக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அத்தனை ரேஞ்ச் ஆஃப் நம்பர் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்குள்ளே நம்ம கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் அரே. அப்போது அரேவுடைய லென்த் என்னன்றதை பார்க்கும். 1 2 3 4 5. அப்போது 5 அப்படின்ற நம்பர் இங்கே கிடைச்ச உடனே இங்கே 0லேருந்து 4 வரைக்கும் உங்களுக்கு அது நம்பர்களை எடுத்துக்கும். 0லேருந்து ஆரம்பித்தாலும் 5 தடவை இங்கே சுழற்சி நடக்க போகுது. அந்த 5 தடவும் இந்த ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டையும் இங்கே இஃப் கண்டிஷனில் அது செக் பண்ணுது. அதாவது அரே ஆஃப் ஐங்கிறது அந்த சுழற்சியில் அந்த எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்குது. இப்போ 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் 10. அப்போது அதுவும் நம்ம கொடுத்த இந்த டார்கெட், அதாவது இந்த 30யும் 1ஆன்னு செக் பண்ணோம். இல்லை அப்படின்னா அது அடுத்த சுழற்சிக்கு போகும், 1 அப்படின்னு பொசிஷன். அப்போது 20யும் 30யும் 1 அப்படின்னு பார்க்கும். இப்படி ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டையும் அது செக் பண்ணிக்கிட்டே வரும். நம்மளுடைய டார்கெட்டோட மேட்ச் ஆகலைன்னா எதுவுமே இங்கே ரிட்டர்ன் -1ன்னு வரும். ஆனால் ஒருவேளை மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது எந்த ஒரு அரே இண்டெக்ஸ் வேல்யூவில் கண்டுபிடிச்சோம் அந்த இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன் பண்ணது தான் இங்கே இண்டெக்ஸுன்ற வேரியபிளில் வருது. அதை தான் நம்ம பிரிண்டில் கொடுக்குறோம், இங்கே அவுட்புட்டில் வருது. புரியுதுங்களா? ஒருவேளை உங்களுக்கு இந்த சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் பத்தலைன்னா நான் உங்களுக்கு இதை இன்னும் ஆழமாக தெளிவாக சொல்கிறேன். இப்போ இதே ப்ரோக்ராமை நான் எக்ஸ்ரே வியூவில் காட்டுறேன். அதாவது இன்னும் தெளிவாக உள்ள என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்க போகிறீங்க. முதல்ல லீனியர் சர்ச்சோடைய குறிக்கோளே என்னென்னா, இங்கே சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கொடுத்த எலிமெண்ட்டை அது கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஆக இங்கே இருக்கிற ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டையும் அது ஒவ்வொரு சுழற்சியில் மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், கரெக்டான அது எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா அதை ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போது இந்த ப்ரோக்ராம் எப்படி இயக்குதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆர்டர் லைனு இந்த லைன் தான். இந்த லைனில் நம்ம இண்டெக்ஸ் வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஆனால் லீனியர் சர்ச்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் அதை வாங்குகிறோம். அப்போ லீனியர் சர்ச்சில் 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். அதில் ஒன்று வந்து அரே, இன்னொன்று வந்து ஒரு நம்பர். இப்போது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இங்கேருந்து ஆரம்பிக்கும். அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்த உடனே இங்கே ஃபார் ஸ்டேட்மெண்ட் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது ரேஞ்சிலேருந்து நம்பர்ஸை எடுத்துக்குது.
அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் நம்ம கொடுக்கணும். ஆனால் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், லென் ஆஃப் அரே. அப்போனா லென்ன்ற ஃபங்க்ஷன் இந்த அரேவோடைய லென்த் என்னவோ அதை கண்டுபிடிச்சி கொடுக்க போகுது. அரேவோடைய லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அரேவுடைய லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. அப்போது இங்கே லென்னில் வந்து நம்மளுக்கு 5ன்ற நம்பர் கிடச்சிரும். அதை வச்சுக்கிட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் 0 to 4 நம்பர்களை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆக ஃபார் லூப் இப்போ 0லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும் போகும். ஆக மொத்தம் 5 சுழற்சிகள். சரிங்களா? இப்போது முதல் சுழற்சியில் இங்கே 0 அப்படின்னு இருக்கும் ஐயில். ஓகேங்களா? இந்த இடத்துல அரே ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். ஆக அரே ஆஃப் ஐன்னும் போது அரே ஆஃப் 0 அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த அரேயில் 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை அது எடுக்குது. 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 10. அப்போ இந்த 10ன்ற வேல்யூவும் நம்ம டார்கெட்டாக கொடுத்த அந்த 30ன்ற வேல்யூ நம்ம இங்கே பாஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை இங்கே செக் பண்ணுது. ஆக 10ம் 30ம் சரிசமமாக பார்த்தா இல்லை. அப்போ ஃபால்ஸ்ன்ற வேல்யூ கிடைக்கும். கண்டிப்பாக இந்த இஃப்குள்ளே அது போகாது. அப்போ என்ன ஆகும், அடுத்த சுழற்சிக்கு இந்த ஃபார் லூப் போகும். இப்போது ஐ வந்து 1ஆக மாறும், அதாவது அடுத்த இட்ரேஷன். இதில் வந்து அரே ஆஃப் 5 அதாவது அரே ஆஃப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. ஆக 20யும் 30ம் சமமாக இல்லை. மறுபடியும் சுழற்சி போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ 2ன்னு மாறும். அப்போ அரே ஆஃப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 30. 30யும் சமமா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம், ட்ரூ அப்படின்ற வேல்யூ அடையுது. இப்போ இந்த இஃப்குள்ளே எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த ஐ வந்து ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் பண்ண அந்த ஐ நேராக இந்த இண்டெக்ஸ் வேரியபிளுக்கு போய் பதிவு செய்யப்படும். ஏன்னா லீனியர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறது அந்த வேல்யூ தான். அதுதான் வந்து இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்படுது. அப்படி தான் உங்களுக்கு அவுட்புட் 2 அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த லீனியர் சர்ச் ஃபங்க்ஷன்லேருந்து உங்களுக்கு இந்த 2ன்ற இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி கிடைச்சிது அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்து இன்னொரு அல்காரிதம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வரிசைப்படுத்துதல் சார்ட்டிங்க்கு நம்ம பல்வேறு விதமான அல்காரிதம்ஸ் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸில் இருக்குது. அதில் பபிள் சார்ட் அப்படின்ற ஒரு அல்காரிதம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ கண்ணாமின்னான்னு சில எண்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்ம வரிசைப்படுத்தணும்னா இந்த அல்காரிதத்தை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அது எப்படி நடக்குதுங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. இந்த ஒரு பகுதியில் நிச்சயமாக தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் அதோட வந்து இந்த ஒரு பபிள் சார்ட்டோடைய மொத்த ஸ்டெப்ஸையும் நான் வந்து சொல்கிறதுக்கு பதில் அதோடைய பேசிக் கான்செப்ட் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் என்ன நடக்குதுங்கிறத கடைசி பகுதியில் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இந்த மொத்த ஐட்ரேஷனையும் நம்ம விளக்க ஆரம்பித்தோன்னா இந்த வீடியோவோடைய லென்த் நிறைய போகுன்றதால நான் முதல் 2 ஐட்ரேஷன் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தடுத்த ஐட்ரேஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் கடைசியாக. ஓகேங்களா? ஸோ பபிள் சார்ட் கொஞ்சம் வித்தியாசமாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் அதை தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம பபிள் சார்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பபிள் சார்ட்டுங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வழிமுறை. இதில் நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே திரும்ப போய் 2 வேல்யூக்களை ஒப்பிட்டு அதை சரியான வரிசையில் அடுக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே கீழே 1 3 4 2ன்னு இருக்குது. நம்ம இதை இப்போ வந்து கீழே இருந்து மேல் வரிசை, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் அடுக்கணும்னு நினைக்கிறோம். இது சரியான ஒரு வரிசை கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய இந்த பபிள் சார்ட் அல்காரிதம் என்ன பண்ணோம்னா, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி 2 வேல்யூக்கெல்லாம் கம்பேர் பண்ணோம். அதன்படி பார்க்கும்போது 1 3 சரி, ஆனால் 4 2ன்றது வந்து சரியான ஒரு வரிசை கிடையாது இல்லையா? 2க்கு அப்புறம் தான் 4 வரணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த 2 வேல்யூக்களை சரியான ஒரு வரிசையில் இது அடுக்கி வைக்கும். அதே மாதிரி திரும்பவும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த 3 2ம் சரியான ஒரு வரிசையில் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த 2த்தையும் ஒரு சரியான வரிசையில் அடுக்கி வைக்கும். இப்படி தான் நம்மளுடைய அல்காரிதமும் நம்ம கொடுக்குற லிஸ்ட்டுக்குள்ளே திரும்ப நுழைஞ்சி எல்லா வேல்யூக்களையும் சரியான வரிசையில் அடுக்கி வைக்கும். இதுதான் பபிள் சார்ட். இந்த ப்ரோக்ராமில் எப்படி வந்து வேலை செய்யுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போல்லாம் ஸ்வாப் நடக்கலையோ அப்போ இந்த லூப் வந்து பிரேக் ஆயிரும்னு அர்த்தம். அதாவது நமக்கு தேவை முடிஞ்சு போச்சுன்னா இந்த லூப் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த இடத்துலையே நம்ம ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிப்போம். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல இந்த ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் இங்கே ஆரம்பிக்குது. அதாவது அரே அப்படின்ற ஒரு வேரியபிளில் அரே வேல்யூஸை பதிவு செய்கிறோம். அதில் இருக்கிறது எல்லாமே எண்கள் தான். அடுத்த எக்ஸிக்யூஷன் இங்கே பபிள் சார்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் செய்து அதுக்குள்ளே அரேன்ற அந்த வேரியபிளை அனுப்புகிறோம் ஆர்குமெண்ட்டாக.
அப்போது ப்ரோக்ராமோடைய எக்ஸிக்யூஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்த உடனே நம்ம இந்த லென் அப்படின்ற ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு அதில் அரே வேரியபிளை கொடுத்து அதோட எண்ணிக்கையை எடுக்கிறோம். இப்போது இந்த அரேக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. அப்போ இங்கே வந்து 7ன்ற வேல்யூ தான் இந்த லென் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் என்குள்ளே இருக்குது. அடுத்த எக்ஸிக்யூஷன் இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் நடக்கும். இங்கே ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் இந்த என் வேரியபிளை கொடுத்து 0லேருந்து 6 வரைக்கும் எண்களை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதன்படி பார்க்கும்போது முதல் லூப்பில் இந்த ஐயில் 0 தான் இருக்கும். அடுத்து இந்த லைனில் வரும். இந்த லைனில் ஸ்வாப்டுன்ற வேரியபிளில் ஃபால்ஸ் வேல்யூவை அசைன் பண்ணுறோம். அடுத்து நம்ம வந்து இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இந்த லைனில் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து குறிப்பிட்ட எண்களை நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறோம். அதன்படி பார்க்கும்போது 0ல் ஆரம்பித்து n-i-1 அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். ஆக இங்கே மேலே n வேரியபிளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7ன்ற வேல்யூ அதுதான் இங்கே வரும். அப்புறம் ஐயில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து 0ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஆக n-i அப்படின்னா 7 - 0 = 7. அப்புறம் -1 கொடுக்கறதால இங்கே 7 - 1 6 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே வேல்யூ. ஆக 0லேருந்து 6 வரைக்கும் இங்கே ரேஞ்சுக்குள்ளே கொடுத்து நம்பர்களை ஜென்ரேட் பண்ணுறோம். அப்படின்னா நமக்கு 0லேருந்து 5 வரைக்கும் எண்கள் இப்படி கிடைக்கும். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு லூப்பையும் கடந்து வரும்போது ஃபார் லூப்புக்கான ரேஞ்ச் குறைஞ்சிக்கிட்டே வரும். 0 to 5ன்னு இருக்கிறது அடுத்து 0 to 4ன்னு மாறும், 0 to 3ன்னு மாறும், 0 to 1ன்னு மாறும். அதனால் இந்த ரேஞ்ச் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் குறைஞ்சிக்கிட்டே வரப்படும். இப்போது செகண்ட் லூப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த அரே வேரியபிளில் நம்ம வச்சிருக்கிற வேல்யூஸ் இந்த வரிசையை மறந்துடாதீங்க, கீழே அதுதான் இருக்குது. இந்த அரேவுடைய பொசிஷன்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 0 1 2 3 4 5 6 இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டாவது ஃபார் லூப்லேருந்து ஆரம்பிப்போம். ஆக இங்கே 0லேருந்து 5 வரைக்கும் நம்பர்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்னு நான் சொன்னேன். அதன்படி இந்த முதல் லூப்பில் ஜேவோட வேல்யூ 0. இப்போ அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷன். இதில் இஃப் அரே ஆஃப் ஜே greater than அரே ஆஃப் ஜே + 1 இருக்குது. இங்கே ஜேன்ற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான். அதன்படி பார்க்கும்போது இங்கே அரே ஆஃப் ஜேங்கிறது வந்து அரே ஆஃப் 0. அரே ஆஃப் 0 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. அதே மாதிரி இங்கே அரே ஆஃப் ஜே + 1 இருக்குது. ஜே + 1னா 0 + 1 அது வந்து 1ன்ற வேல்யூ தான் கொடுக்கும். அப்போது அரே ஆஃப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 34. ஆக இங்கே வந்து 64ஐயும் 34ஐயும் கம்பேர் பண்ணுது. 64ஐ விட 34 அதிகமானு பார்த்தா ஆமாம் அதிகம்தான், ட்ரூ அப்படின்ற இந்த வேல்யூ இங்கே கிடைக்குது. இது வந்து சரியான வரிசையில் இல்லைன்றது நம்மளுக்கு உறுதியாயிடுச்சு. இப்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப், அதாவது இடம் மாற்றுதல் நடக்குது. எப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு அரே ஆஃப் ஜேனா என்னன்னு தெரியும் 64, அரே ஆஃப் ஜே + 1 என்னன்னு தெரியும் 34. ஆக இந்த 64 இருக்கிற இடத்துல இந்த 34ஐயும் 34 இருந்த இடத்துல இந்த 64ஐயும் இப்படி மாற்றிடுறாங்க. ஆக அரே பொசிஷன்களை மாற்றினதால இப்போ சரியான வரிசையில் இந்த நம்பர்கள் உட்காந்துருக்கு. அடுத்து இந்த லைனுக்கு வருது. இதில் ஸ்வாப்டு வேரியபிளில் ஏற்கனவே ஃபால்ஸ் வச்சுருந்தோம், இப்போ ட்ரூ வேல்யூ அசைன் பண்ணிட்டுறோம். ஏன்னா நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோன்றதை உறுதி பண்ணிக்கிறதுக்கு. இது ஏன்னா பின்னாடி நம்மளுக்கு தேவைப்படும். இப்போது ஜேவுடைய இந்த 0th லூப் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து 1 அப்படின்னு ஆரம்பிக்கும். திரும்பவும் இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் நடக்குது. இந்த இஃப் கண்டிஷனில் அரே ஆஃப் ஜே அப்புறம் அரே ஆஃப் ஜே + 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் 1 மற்றும் அரே ஆஃப் 2. இது ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64 மற்றும் 25 அப்படின்ற வேல்யூக்குள்ளே அந்தந்த பொசிஷன் குறிப்பிடுது. அப்போது இங்கே 64 25ஐ விட பெருசாக இருக்கான்னு பார்த்தா ஆமாம், ட்ரூ வேல்யூ வருது. அப்போ இந்த இஃப்குள்ளே நம்ம வர வேண்டியதாக இருக்கும். இங்கே ஸ்வாப்பிங் நடக்க போகுது. 25 இருந்த இடத்துல 64ஐயும் 64 இருந்த இடத்துல 25ஐயும் இப்போ பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுறோம். ஆக ஸ்வாப்பிங் நடந்து முடிஞ்ச உடனே நமக்கு இந்த 25 64 அப்படின்ற வரிசையில் இந்தந்த பொசிஷனில் போய் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து இந்த லைனில் ஸ்வாப்டு வேரியபிளுக்கு ட்ரூ வேல்யூவை அசைன் பண்ணுறோம். இப்போ திரும்பவும் மறுபடியும் லூப் நடக்குது. இந்த தடவை 2வது நம்பருக்கு. இப்போது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூப் திரும்ப திரும்ப அதே வேலையை செய்யும். ஏன்னா
இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 64 12 வச்சு கம்பேர் பண்ணோம். அப்போது ஸ்வாப் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 64 விட 12 பெருசு. அப்போ இந்த இடத்துல மாற்றம் நடக்கும். திரும்பவும் இந்த லூப் 3வது நம்பருக்கு நடக்கும். அப்போது 64ஐயும் 22ஐயும் கம்பேர் பண்ணோம். 64 விட 24 பெருசு தான். அப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஸ்வாப்பிங் நடக்கும். அடுத்த லூப் 4வது லூப். இந்த லூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 64 விட 11 பெருசுன்றதால ஸ்வாப்பிங் நடக்கும். இப்படியே நம்பர்கள் மாற்றப்பட்டுக்கிட்டே வரும். 5வது லூப் ஆரம்பிக்க போது இந்த இடத்துல 64ஐயும் 90வையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அந்த இடத்துல கண்டிப்பாக ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா 64 90ஐ விட சின்னது. இப்போ இந்த ஒரு இஃப் லூப்புக்குள்ளே போக வேண்டியது இருக்காது. அப்போது ஸ்வாப் நடக்காது. அதோட இந்த ஜேவோடைய ஃபார் லூப் இந்த எல்லா நம்பர்களுக்கும் கம்பேரிசனை பண்ணி முடிச்சிருச்சு. இப்போது நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்டான இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே வரும். இதில் வந்து இஃப் நாட் ஸ்வாப்டு அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்படின்னா ஸ்வாப்டோடைய வேல்யூ ஃபால்ஸாக இருக்கணும்னு எதிர்பார்க்குது. ஆனால் இங்கே ட்ரூன்னு தான் நம்ம ஏற்கனவே அசைன் பண்ணியிருப்போன்றதால இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக வாய்ப்பு இல்லை. இப்போது ஜேவோடைய எல்லா ஃபார் லூப்பும் முடிஞ்ச பிறகு திரும்பவும் இந்த ஐயோடைய ஃபார் லூப்புக்கு போவோம். அதில் இப்போ 0லேருந்து 1க்கு வரும். அது மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வாப்டு வந்து ஃபால்ஸ் வேல்யூக்கு அசைன் செய்கிறோம். அப்புறம் இங்கே ரேஞ்சில் வந்து 0லேருந்து 5 நம்பரை எடுக்கிறோம். திரும்பவும் ஜே 0லேருந்து அதோடைய லூப்பை ஸ்டார்ட் பண்ணுது. இங்கே கண்டிப்பாக ஸ்வாப் நடக்கும். ஏன்னா 34 25ஐ விட பெருசு அப்படின்றதால ஸ்வாப்பிங் ஆனது நடக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2வது இட்ரேஷனில் ஜே எல்லா நம்பர்களுக்கும் இந்த கம்பேரிசனை பண்ணும். முதல்ல 34 25, அப்புறம் 34 12, அப்புறம் 34 22, அப்புறம் 34 11 சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இட்ரேஷனில் எல்லா கம்பேரிசனும் முடித்து உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஐட்ரேஷனில், அதாவது ஐயோடைய 3வது ஐட்ரேஷனில் உங்களுக்கு கம்பேரிசன் இப்படி நடக்கும். 25 12, 25 22, 25 11. 4வது ஐட்ரேஷனில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 22 கம்பேர் பண்ணும்போது ஸ்வாப் நடக்காது. ஆனால் அதுக்கு அடுத்த லூப்பில் 22ஐயும் 11ஐயும் கம்பேர் பண்ணும். அப்போ ஸ்வாப் நடக்கும். இதோட 4வது ஐட்ரேஷன் முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கடுத்து ஸ்வாப் பண்ணுற வேலையே இருக்காது. பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 22 25 34 64 19 சொல்லி எல்லாமே வந்து சரியான வரிசையில், அதாவது கீழேருந்து மேல் வரிசையில் இருக்குதுன்றதால உங்களுக்கு ஸ்வாப்பிங் ஆனது இங்கே நடக்காது. 5வது இட்ரேஷனில் 12க்கும் 11க்கும் மட்டும் எடுத்த உடனே நடக்கும். ஏன்னா 11ஐ விட 12 வந்து பெருசு அப்படின்றதால இந்த இடத்துல மட்டும் ஸ்வாப் நடக்கும். அதுக்கடுத்து எங்கேயுமே ஸ்வாப் நடக்காது. அதோட இந்த 5வது இட்ரேஷனில் எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு சரியான வரிசை கிடச்சிடும். 6வது வரிசையில் உங்களுக்கு எதுக்குமே ஸ்வாப் நடக்காது. எடுத்த உடனே உங்களுக்கு இங்கே ஸ்வாப் நடக்காதுன்னும் போது இந்த இடத்துல ஐயோடைய லூப் பிரேக் ஆயிரும். இந்த ஒரு ஃபங்க்ஷன் நிறைவு பெற்று அதுக்கடுத்து தான் உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் 11 12 32 25 34 64 90 அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வரிசையில் இருக்கும். ஆக ஆரம்பிக்கும் போது இப்படி இந்த பொசிஷனில் இருந்த ஒரு நம்பர்கள் கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டிங்கை செஞ்சு கொடுக்குது. அதுக்கு இத்தனை தடவை இங்கே ஸ்வாப்பிங் ஆனதை நடத்தி முடிக்கும் இந்த பபிள் சார்ட். ஸோ இதுதான் வந்து பபிள் சார்ட். இப்படி தான் இதுக்குள்ளே ஒவ்வொரு வாட்டியும் அந்த லிஸ்ட்டில் போய் அந்த நம்பர்களை கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணுது. என்ன நேயர்களே, நம்ம இப்போது வந்து டிஎஸ்எல்ல சில முக்கியமான கான்செப்டுகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் சரி அல்காரிதம்ஸையும் சரி சில தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே முக்கியமானது தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸ்டாக்ஸ், கியூஸ், அப்புறம் அல்காரிதம்ஸில் குவிக் சார்ட்டு, மெர்ஜ் சார்ட்டு, இந்த மாதிரி நிறையவே இன்னும் டீப்பான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த கான்செப்ட்ஸ்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்களில் தெரிவிங்க, லைக் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலுக்கு டொனேஷன் மூலமாக சப்போர்ட் கொடுங்க. டொனேஷன் மூலமாக கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு நன்மை இருக்கும். அதன் மூலமாக இந்த சேனலுக்கு நான் ஒதுக்குற டைமில் கொஞ்சம் ஏதாவது பெனிஃபிட் ஆவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்து நான் நிறைய கான்செப்டுகளை போடுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.